எல்லாம் ஓகே தானே? ஸ்டார்ட் பண்ணலாமா? வெல்கம் டு நான் இல்லாமல் வீடியோ போடுறீங்களா? நீயும் வேணும்னா வா, எங்கள் சேனலை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கோ. நான் எத்தனை சேனலை பார்த்துருக்கேன். தள்ளி உட்காரு. ஆசைப்பட்ட சரி சேர்ந்தே சொல்லுவோம். வெல்கம் டு அடி உழுகுது போல. சும்மா உட்காந்தா மட்டும் போதுமா? இந்தா வச்சுக்கோ. எல்லாம் வந்துட்டோம்ல, சொல்லிடுவோம். வெல்கம் டு giveaway squad. இது வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணுறதெல்லாம் சார் ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. நீங்கள் ப்ராடக்டை காணோம். ப்ராடக்ட் இங்கே இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. எங்க கொடு. பரவாயில்லையேங்க, உண்மையிலே இது ப்ராடக்ட் தானே. 2 கண்ணு வச்சுலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கமே. இது பைக்கில் தாங்க பார்த்துருக்கேன். சும்மா டம்மியாக கொடுத்துருப்பானுங்களோ. ஓகே, எதுக்கும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணால் கொஞ்சம் நல்லது நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓப்பன் பண்ணி ஓகே, இங்கே பாருங்க, ட்ரிகர் நல்லா ஆரஞ்சு கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. ஓகே, நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. பாருறேன், நல்லா ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருக்காங்கடா. வேற என்ன, ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது படித்து தெரிஞ்சுக்கோ, நல்லா படிக்கிறது தெரிஞ்சுக்கோங்கப்பா. எங்களுக்கு தேவையில்லாது. ஸோ அப்புறம் ஒரு வெல்கம் தேங்க்ஸ் கண்டென்ட் ஒரு நல்லா கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. அப்புறம் என்ன இதில் இருக்குது, ஒரு ட்ரிகருங்கிற ஒரு சார்ஜர்னு நினைக்கிறேன். இதே தான் போல். ஃபஸ்ட் எடுத்தனே பட்ஸ் இருக்கும் உள்ள. பட்ஸு வச்சுருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு முன்னாடி எடுத்து பார்த்துட்டியா? எனக்கு தெரியலையே. அப்புறம் ஒரு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. போல எல்லாத்துலேயும் சி டைப் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல். இப்போ இங்கே பாருங்க, சி டைப் வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வந்துருங்க. ப்ராடக்ட் வந்துடுச்சுங்க. போங்க. இன்னும் எப்படி வந்துச்சு? நல்லா ஃபினிஷிங், ஏதோ ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் ப்ராடக்டா வச்சுக்கோ. இந்த இதுக்கு பதிலாக அந்த அமுக்கி விளையாடுறதுல அந்த இது மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது தான் இருக்குல்ல, இது ஒரு டிஷ்யூ போல. சாரி, அது கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்ஃபையா இருக்கும்ல. சவுண்டோட என்ன பண்றதுன்னே தெரியல. இதுலயும் இருக்குடா, இதுலயும் சவுண்டு கேட்காதோ. சரி சரி, ஓகே. மெயின் மேட்டர் ப்ராடக்ட் வந்துருங்க. அதுலேயும் ஒரு இது என்ன பாலித்தீன் கவரா? ஒரு வேளை நல்ல ஒரு கவருங்க. இங்கே பாருங்க ப்ராடக்ட். சார் இதுலேயும் நல்லா ஐ மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு நினச்சேன் நான். உண்மையிலே ஐ மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் லைட் வரலையே. இனிமேல் தான் வரும். நல்ல ஒரு ஃபினிஷிங்க. என்ன அப்போ கூட லைட் வரல? ஒரு லைட் வந்துருச்சுங்க, கவலைப்படாதீங்க. லைட் இருக்குது. இப்போ லைட்டு வர மாட்டேங்குது. ஐயோ, வந்துருச்சு. கலக்குறாங்க. இங்கே பாருங்க, அங்கே தெரியுதான்னு தெரியல. ஒரு டைம் கேமரா பக்கத்தில் வச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏர்பாட்ஸ் ஓப்பன் பண்ண உடனே 2 ரைட் ஏர் சைடும் லெஃப்ட் ஏர் சைடும் ஓப்பன் பண்ண உடனே தான் இந்த 2 கண்களுக்குரிய லைட்டு வந்து எரிய ஆரம்பிக்கும். 12 மணி ஆயிட்டாலே அவர் காமெடி ஒர்க் அவுட் ஆகாது. அதனாலதான் இப்படி திக்கி பேசுறாரு. அதனால ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஏர்பாட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் நம்ம சார்ஜ் பெர்சன்டேஜ் பார்ப்போம். ஆனால் இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவே கொண்டு வந்து கொடுத்துட்டான். ஆனால் டிஸ்பிளேல இது தரல. 20 நிமிஷம் அதுக்காக தாங்க. WW பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் ட்ரிபிள் H என்னோட வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபுல்லாக ஒட்டி வச்சிருவோம். பார்த்துருக்கேன் நீ? அதெல்லாம் பார்த்துருக்கேன். வந்து ட்ரிபிள் H சரியான ஃபேன் அப்போ. ஆனால் அது அண்டர்டேக்கர் அடிச்சார் பார்த்தீங்களா, அன்னையிலேருந்து அண்டர்டேக்கர் ஃபேன் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிராக் லெஸ்னர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பிராக் லெஸ்னர்னாலே ஒரு வேர்ல்டு ஃபேமஸான ஒரு ரஸ்லிங். அவர் ஃபோட்டோ நான் இங்கே ஒட்டலாம்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டி நம்ம சேனலில் கொடுத்துருங்க தயவுசெய்து. ஸ்பீடு தான் பிடிக்கும். ஐசோ ஸ்பீடா. அவர் வந்து இப்போ ராயல் ரம்பிள் வந்திருக்காரு. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே எப்பயுமே கெத்து. ஸோ அதனால நீங்க ஸ்டிக்கர்னாலே 90s கிட்ஸ் மட்டும்தான்.
ப்ராடக்ட் பேக்கேஜில் வந்திருக்க ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பட்ஸ் டைப் சி சார்ஜர் கேபிள், நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லை, ஆனால் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதுக்காண்டி காதில் மாட்டிட்டு போய் ஸ்விம்மிங் ஃபுல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. சார்ஜ் 1.5 ஹவர்ஸ், பிளெயின் டைம் 45 ஹவர்ஸ், ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா 5.3 ரேஞ்ச் 10 மீட்டர்ஸ் வரைக்கும் கிடைக்கும். என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா சவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா 5/4, பேசிக் பார்த்தீங்கன்னா 5/4, டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா 5/4.5 கொடுப்பேன், பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா 5/4.1 கொடுப்பேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓவரால் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா சவுண்டு, டிசைன், பேட்டரிக்கு நல்ல வேல்யூ. அண்டர் 800 ருபீஸ்க்கு ப்ராடக்ட் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்து என்ன? ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குல்ல கைஸ்? உங்களுக்கு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கா? ஆமாம், எனக்கும் கேட்குது. கிட்ட திருடுறதுக்குனே ஒருத்தர் வருவான்டா, அவங்ககிட்ட வந்துட்டானான்னு தெரியல கைஸ். இந்த ப்ராடக்ட்டை திருடுறதுக்கும் ஒருத்தர் வருவானா? யார் அது? இப்போ காட்டுற பாரு யாருன்னு. டே, நான் வந்ததை கண்டுபிடிச்சிங்க போல. தெரிஞ்சிருச்சா? இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? சரி விடு, பார்த்துக்கலாம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? நம்ம சேனலில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் அன்பாக்ஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் எங்களோட கிவ்வே ஸ்குவாடுக்கு தான் போய் சேரும். ப்ராடக்ட் திருடனே, இது உனக்கான ப்ராடக்ட் இல்லை, நீ போயிட்டு நாளைக்கு வா. பாய் பாய். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து சேரணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். இந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அதை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அந்த பெல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து போஸ்ட் ஆகும். ஓகே, இந்த ப்ராடக்ட் யாருக்கு கிவ்அவே ஆயிருக்குங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், பாய் பாய்.